வணக்கம் உறவுகளே. தேர்தல் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபியோட பி டீமு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துனீங்களா இல்லையா? மேடைகளில் பேசுனீங்களா இல்லையா? இப்போ யார் கூட கூட்டணி நிற்கிறா? கூட்டணி வச்சுக்கிட்டு யார் நிற்கிறா? இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஃபேண்ட்டு என்ன மாதிரி ஃபேண்ட்டு போட்டுத்தார் தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுக்காக காக்கி பேண்டே போட்டு வந்துட்டார். ஆர்எஸ்எஸ்காராகவே மாறிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர் ஆர்எஸ்எஸ்காரவே மாறிட்டார். இவங்களுக்கு காரியம் ஆகணும்னு வச்சுங்களேன், அப்படியே கெஞ்சி கூத்தாடி அப்படியே கூட்டணி பேசுவாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, பாஜக கூட பிடி வந்து சீமாந்த. இப்போ யார் சொல்கிறது? யாராச்சும் ஒருத்தர் திமுக கட்சியில் இருக்க வாய் திறந்து பேசியிருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் பேச மாட்டீங்க. ஏன்னா பாஜகவோட பிடி திமுக தான். சந்தர்ப்பவாதமாக என்ன வேணாலும் செய்யாது. கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தக்கன நாடகம் ஆடுறது திமுக கட்சி மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அண்ணாமலை வாங்க முன்னாடி வாங்க, எல் முருகன் வாங்க முன்னாடி வாங்க, ராஜ்நாத் சிங் வாங்க. யார் சொல்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் தான் சொல்கிறாரு. வாங்க அண்ணாமலை, முன்னாடி வாங்க அண்ணாமலை. எதுக்கு? உங்களை தான் மேடைகளில் தாட்டாராக கிழிச்சார திமுக கட்சியில் இருக்க எம்பிமார்களை, அமைச்சர்மார்களெல்லாம் என்னென்ன பேசுனாங்க. எதுக்கு அவரை இப்போ முன்னாடி கூப்பிட்றீங்க? ஏன்னா நாணயம் வெளியிடணும்ல அப்பாவுக்கு. அதனால் என்ன வேணாலும் பேசி செய்வீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்காத மத்திய அரசு ஏமாத்துது. என்னென்ன கதை கட்டி விட்டீங்க? என்னென்ன பேசுனீங்க? இப்போ யார் இப்போ கூட்டி வந்து மேடையில் நிற்கிற வச்சு திமுக தொண்டர்புள்ள கீழே உட்கார வச்சு யார் இந்த கூட்டம் நடத்துனது? யார்? திமுக தானே. மக்கள் புரிந்து கொள்ளணும்.